செல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த அந்த வளர்ச்சி மக்கத்து குறைஷிகளுக்கு காஃபிர்களுக்கு பிடிக்காமல் ஏதாவது சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நினைத்த இவர்கள் அபூஜஹலுடைய தலைமையில தாருன்னதுவா என்ற இடத்தில் ஏறத்தாழ ஒரு 20 நபர்கள் ஒன்று சேர்கிறார்கள். ஒன்று சேர்ந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அவருடைய ஆலோசனை, முஹம்மதுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது, இதை நாம் முடக்க வேண்டும். இந்த மஷூராவிலே நஜித் தேசத்திலிருந்து நான் ஒரு ஷேக் வருகிறேன் என்று அவரும் உள்ளே வந்து கலந்து கொண்டார். தஃசீரிலே எழுதுவார்கள், ஹதீஸிலேயும் வந்த செய்தி, வந்தவர் இப்லீஸ் மனித ரூபத்தில் வந்தார் என்று எழுதுவார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன செய்யலாம், லியுஸ்பிதுக, இந்த ஊரிலே வச்சு மக்காவிலே வச்சு அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம், அவங்களுக்கு நோவினை தரலாம், அவ் யஹ்துலுக, இல்ல அவங்களை கொன்றுடலாம், அவ் யுஹ்ரிஜுக, அல்லது நாடு கடத்தி விடலாம் என்று 3 ஆலோசனைகள் செய்யப்படும். இந்த 3 ஆலோசனையில நஜித் தேசத்திலிருந்து ஒரு ஷேக் பெரிய ஒரு வேடம் அறிந்து வந்தாரல்ல, அவர் சொல்றாரு, ஊரிலே வச்சு நீங்க வந்து நோவினை கொடுத்தாலும் கூட மறைமுகமான முறையில இஸ்லாத்துல பரப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் அந்த யோசனை வேண்டாம். நாடு கடத்தி விடலாம் அப்படின்னா வேற ஒரு நாட்டுல போய் இந்த வேலை தானே செய்வாரு, அதனால அதுவும் அந்த ஆலோசனையும் வேணாம். ஒண்ணு செய்ய அவரை கொண்டுடலாம் அப்படின்னு முடிவு செய்தார்கள். கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். திட்டமிட்ட இவர்கள் அபூஜஹலுடைய தலைமையிலே நாம் எல்லாம் கேள்விப்பட்ட செய்தி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வீட்டுல எல்லாம் சுத்தி நின்றுட்டாங்க. சுத்தி நின்ற பிறகு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இப்படி வெளியில எல்லாம் நிக்கிறாங்க, நீங்க கிளம்பி போங்க, நடந்த செய்தி தெரியும். அலி ரலியல்லாஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து அவர்களிடத்திலே யார் யாரிடத்திலே எந்தெந்த அமானிதத்தை ஒப்படைக்க வேண்டுமோ அதை சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து வெளியே கிளம்புகிறார்கள். வெளியே கிளம்பும் பொழுது எல்லாம் சுற்றி நின்றார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு சிறு தூக்கத்தை தந்தார். கடந்து சென்று விட்டார்கள். அந்த சிறு தூக்கம் கலைந்த பிறகு இவர்கள் எல்லாம் விழித்து பார்க்கிறார்கள், உள்ளே போய் தேடுகிறார்கள், முஹம்மதை காணோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இல்ல அப்படின்னா எங்க போயிருப்பாங்க? ஆருயிர் தோழர் அண்ணல் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு எல்லாம் அங்க போறாங்க. அபூஜஹலும் போகிறாங்க. கதவை தட்டுகிறாங்க. கதவை தட்டினால் அஸ்மா பின்த் அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு வராங்க. வந்து எங்க ஐன அபூக்க, உன்னுடைய தந்தை எங்க? அப்போ அவங்க சொல்றாங்க, என்னுடைய தந்தை இப்பொழுது இங்கே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா எங்க வந்தாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு தான் வந்தாங்க. வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அஸ்மா ரலியல்லாஹு கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாங்க, உன்னுடைய தந்தை எங்க? என்னுடைய தந்தை இல்லை. இப்பதானே இல்ல தானே? உடனே ஆத்திரத்துல வேகமா 2 கன்னத்திலையும் அரைஞ்சிட்டு அபூஜஹல் அங்கிருந்து கலந்து விட்டாங்க. அஸ்மா பின்த் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அவன் அறையும் பொழுது என்னுடைய காதிலே போட்டிருந்த அந்த கம்பல் உடைஞ்சிருச்சு அப்படின்னு அவ்வளவு ஆத்திரத்துல அடிச்சுட்டு போயிட்டான். இப்ப இதுக்கு மத்தியில, அதாவது இதுக்கு முன்னாடி இன்னொரு 2வது மஷூரா நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல போய் கொல்றதுக்காக போனாங்க. இல்ல அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்ச பிறகு அந்த நேரத்தில் ஒரு மஷூரா நடக்குது. அதுல ஒண்ணு இங்க இல்லைன்னா ஒண்ணு அபூபக்கர் வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மக்காக்குள்ள எங்கேயாவது யாருடைய வீட்டிலாவது தஞ்சம் அடைந்திருப்பார். அதனால மக்காவுல 2 பக்கமும் லாக் பண்ணிக்கணும். வெளியில இருந்து யாரும் வரக்கூடாது, உள்ள இருந்து யாரும் வெளியே போக கூடாது. 3வது என்ன யோசனை அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அபூபக்கர் அவங்களுடைய தலைக்கும் விலை பேசப்பட்டது. 100 ஒட்டகைகள் விலை பேசப்பட்டுச்சு. 4வது யோசனை என்ன அப்படின்னு கேட்டா, அந்த நடந்து சென்ற அந்த காலடி பாதத்தை வச்சு எங்க போயிருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கும். அந்த காலத்தில் அப்படி துல்லியமாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவங்க இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அங்கிருந்து ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்டு போறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு எப்பொழுதும் போகக்கூடிய பாதையை விட்டுட்டு
வேறொரு நபருடைய துணையோடு அபூபக்கர் அவர்கள் 3 பேரும் கடந்து செல்கிறார்கள். போனவங்க எங்க போனாங்க? நமக்கு எல்லாம் தெரியும், சவுர் குகையில இருக்கிறாங்க. இப்போ அபூபக்கர் அவர்களுக்கு வந்து பார்த்தாங்க, ஆள் இல்ல, மக்காவில எங்கேயும் இல்ல. இப்போ என்ன செய்யணும்? 3வது கண்டுபிடிச்சுட்டா ஒட்டகம் பரிசா கொடுத்துடலாம், 100 ஒட்டகம். காலடி பாதத்தை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும் 3வது. அதை வச்சு அதிலே தேர்ச்சி பெற்ற ஆளை கூப்பிட்டு வந்து பாக்குறாங்க. கரெக்டா காரைய சவுரு கொண்டு போய் விட்டார். காரைய சவுர்ல போய் நடந்து விட்டா அங்க நடந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். நான் நீண்ட விளக்கமாக சொல்ல விரும்பவில்லை. அந்த இடத்துல நின்றுகிட்டு மக்காவிலே ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு ஜோசியக்காரனும் அழைத்து வரப்பட்டு முகமது எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்கப்படுது. அப்ப அவரு சொல்றார், என்னுடைய கணக்கு சரியாக இருக்கும் என்று சொன்னால் முகம்மதும் அவருடைய தோழர் அபூபக்கும் இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க, இதுக்குள்ளதான் இருக்கிறாங்க. உனக்கு அறிவு இல்லையா? உன்னை இவ்வளவு நாள் நீ தான் வந்து ஜோசியத்துல கை தேர்ந்தவர்கள் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குன்னு நினைச்சோம். ஏதோ இந்த இடத்துல போய் ஒரு சிலந்தி வலை கட்டி இருக்குது, புறா முட்டைட்டு இருக்கு, இங்க போய் இருப்பாங்களா? இப்போ ஒரு நாள் உன்னை நாங்க அப்படி நினைச்சு தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போன செய்தி நமக்கு தெரியும். நான் இங்க சொல்ல வருவது, அபூபக்கர் ரலியல்லாஹு யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள். இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு செய்தியை சொல்லி தராங்க. மனிதர்களை கண்டு நீங்கள் பயப்படாதீர்கள், மனிதர்கள் வந்துட்டாங்க. அபூபக்கர் சொல்லுவாங்க, அவங்களே சொல்லுவாங்க, யாராவது வந்திருக்கக்கூடிய அந்த நபர்கள்ல தன்னுடைய கால் செருப்பை சரி செய்யறதுக்கு குனிஞ்சு கீழே பார்த்திருந்தலாம் கூட, இல்ல அபுசர்னா எங்களை பார்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சொல்றாங்க. அப்ப இந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல சொல்லும் பொழுது, நீங்க ஏன் பயப்படுறீங்க? நாம 2 பேர் மட்டுமா இருக்கிறோம். அப்ப லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா இந்த வார்த்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு மட்டும் சொல்லி தரல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கும் கற்று தராங்க. எந்த சூழ்நிலையிலேயும், நம்முடைய கஷ்டத்திலேயும் நஷ்டத்திலேயும் நோயிலேயும் நம்முடைய எல்லா துக்கமான செய்திகளின் விஷயத்திலேயும் நீங்க தனியா இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களை அல்லாஹ் தனிச்சு விட்டுடுறான் அப்படின்னு நீங்க அல்லாஹ் மீது நிராசை ஆயிடாதீங்க. அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். எப்படி அந்த சூழ்நிலையில அல்லாஹ் பாதுகாத்து மதீனாவுக்கு கொண்டு போய் சேர்த்து மதீனாவில இஸ்லாம பரவ செய்தானோ, அது மாதிரி உங்களுடைய உள்ளத்துல நீங்க அல்லாஹ் இருக்கிறான் நீங்க நியத்து வைங்க. உங்களுடைய காரியங்கள்ல அல்லாஹ் உங்களோடு இருப்பான், அதுல வெற்றி கொடுப்பான், உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வான் என்று மேல் மக்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். எனவே நாம் எல்லா நிலைகளிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த விஷயத்தை அல்லாஹ் மீது தவக்குல் வைப்பதற்கு கற்று தந்தார்களோ, அது மாதிரி அல்லாஹ் எல்லா நிலைகளிலும் என்னோடு இருக்கிறான், நான் தனித்தவன் அல்ல, அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ் தான் இந்த விஷயத்தில் என்னை சோதித்து இருக்கிறான், இதிலிருந்து அவன் தான் என்னை மீட்டுவான் என்ற தவக்குல் அலல்லாஹ் வைத்தோம் என்று சொன்னால் நமக்கு அடுத்தடுத்த காரியங்கள் அல்லாஹ் லேசாக்கி அதை முழுமைப்படுத்துவான். அப்படி அல்லாஹ் மீது முழுமையான முறையில் நம்பிக்கை வைக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக.